ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த பிறந்த நாளிலே அவருடைய ஆலயத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹalleluya. இப்பொழுதும் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டபடியினாலே உண்டாயிருக்கிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தினை வாக்கியங்களாக எழுதுவீர்களேயானால், தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. ஏனென்று கேட்டால், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், இன்றைக்கு விசுவாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் அடிப்படை என்ன என்று கேட்டால், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எல்லாருமே சொல்லுங்கள், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட காலம். யோவான் 4வது அதிகாரத்தின் 24வது வசனத்திலே இயேசு சமாரியா ஸ்திரீயிடத்திலே சொல்லுகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும். ஆவியான தெய்வம், ஆவியான கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. சிருஷ்டிக்குள் சிருஷ்டிகர் உருவானார். சிருஷ்டிக்குள் சிருஷ்டிகர் உருவானார். தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷிக்குள் சிருஷ்டிகர் உருவானார். விதைக்குள் விருட்சம், விருட்சத்துக்குள் விதை, அந்த விதைக்குள் விருட்சம். தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மரியாளாகிய சிருஷ்டிக்குள் சிருஷ்டிகர் உருவானார். மரியாள் மூலமா சிருஷ்டிகர் வெளிப்பட்டார். இது தேவ ரகசியம் என்று, தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்ற நிகழ்வு, சம்பவம், வரலாற்று சான்று, அனுபவ வாழ்வு, அனுபவ நம்பிக்கை தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தின் தொடக்கத்தை கவனியுங்கள். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. ஏனென்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியாகிய கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அது மகா மேன்மையுள்ளது. இயேசு என்ற ஒருவர் பிறந்தார் என்பது யாவரால் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வானது தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி தேவ பக்திக்குரிய ரகசியம்? மரியாளிடத்திலே
தேவதூதன் சொல்லுகிறார், உன்னிடத்திலே பிறக்கப் போவது பரிசுத்தம் உள்ளது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சொன்னவுடனே மரியாள் அதை விசுவாசித்தார்கள். அப்ப மரியாள் என்ன சொல்லுகிறார்கள்? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவு என்று சொன்னார்கள். மரியாள் மாத்திரம் தேவதூதன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காதிருந்தால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ரகசியம் என்ன? தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன என்று கேட்டால் மரியாளுடைய விசுவாசமே தேவ பக்திக்குரிய ரகசியம். ஆகவே தேவதூதன் சொன்ன செய்தியை ஏற்றுக்கொண்டு மரியாள் விசுவாசித்து தன்னை அர்ப்பணித்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் ஆவியாகிய தெய்வம் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இல்லை என்று சொன்னால் அவர் மாம்சத்திலே வெளிப்பட வாய்ப்பே கிடையாது. அடிப்படை என்ன? உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவு என்று சொன்ன விசுவாச வார்த்தை. வார்த்தை மாம்சமாவதற்கு காரணம் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவு என்று சொன்ன வார்த்தையாக விசுவாச வார்த்தை. இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுள். சொல்லுங்க, எந்த வார்த்தையின்படியே? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதமான வசனங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆகும். நீங்கள் விசுவாசித்தால் ஆகும். அப்ப மரியாள் சொன்ன அந்த வார்த்தை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்ற விசுவாச வார்த்தையே தேவ பக்திக்குரிய ரகசியம். எல்லாரும் பக்திமான்கள் தான். நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? பக்திமான்கள். ஆனால் விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவை பொறுத்து உங்களுக்கு அப்படியே ஆகும். அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவதூதன் மரியாதத்தில் அதைத்தான் சொன்னார். நான் கன்னியா இருக்கிறேனே, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று சொன்ன உடனே தேவதூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனாலே எல்லாம் கூடும். அப்பொழுது மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. அப்போ எல்லாருமே தேவ பக்திக்குரிய ஜனங்கள் தான். விசுவாச அளவு வேறுபடுகிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லவே இயலாது. விசுவாசம் வளரும், விசுவாசம் தேயும், விசுவாசம் அற்றுப்போகும், மீண்டுமாக விசுவாசம் வரும். விசுவாசத்தில் வெவ்வேறு நிலையான விசுவாசங்களை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவ பக்தியுடைய ஜனங்களாகிய நமக்கு விசுவாச அளவு மாறுகிறபடியினாலே அவர் சொன்னபடி ஆவது தடைபடுகிறது. யாரெல்லாம் ஒத்துக்கொள்ள போகிறீர்கள்? எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நிமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்லி. அப்ப விசுவாசத்தை துவக்குகிறவரே எப்படி வெளிப்பட்டார்? மாம்சத்திலே விசுவாசித்த அந்த மரியாளாலே வெளிப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு சிருஷ்டியாகிய மரியாளிடத்திலே சிருஷ்டிகர் உண்டாவதற்கு மரியாளுடைய விசுவாசமே அடிப்படையாக இருந்தபடியினாலே விசுவாசமே தேவ பக்திக்குரிய ரகசியம். எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசமே தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவ தூதன் சொல்லும் பொழுது மரியாள் பக்கமாக யாருமே இல்லை.
மரியாள் மாத்திரமே இருக்கிறார்கள். மரியாளுக்கு அவிசுவாசம் வருமோ, சந்தேகப்பட்டிருப்பார்களோ? என் தாயாரிடத்திலே நான் கேட்டு வருகிறேன், தேவதூதனே இங்கேயே நில் என்று சொல்லலாமா? என் சிநேகிதரிடத்திலே நான் கேட்டு வருகிறேன், எனக்கு சந்தேகம் வருகிறது, ஆகவே தேவதூதனே சற்று பொறுத்திரு, தங்கீர் என்று சொல்லலாமா? சொல்லி இருக்கலாமா? இல்லவே இல்லை. மரியாள் என்ன சொன்னார்கள்? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவது என்ற விசுவாச வார்த்தையினாலே தான் வார்த்தை மாம்சமாகி மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டார். ஆகவே இன்றைக்கும் மாம்சத்தில் வாழ்கிற நம்மிலே தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட வாஞ்சிக்கிறார். யாருக்கெல்லாம் புரியும்? மாம்சத்திலே வாழ்கிற இந்த மனு வர்க்கத்திலே தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட வாசம் பண்ண தங்கி இருக்க விரும்புகிறார். ஆனால் அவர் விசுவாசிக்கிறவர்கள் யார்? தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வார்த்தையினாலே முழு உலகத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் வார்த்தையாகிய கடவுள் வார்த்தையின் மூலமாகவே வெளிப்படுகிறவராயிருக்கிறார். இப்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் இரண்டு விதம். ஒன்று வாழ்வழிக்கும் வார்த்தைகள், இன்று வாழ்வை அழிக்கும் வார்த்தைகள். தமிழை உச்சரிக்க முடியாமா உங்களால்? வாழ்வழிக்கும் வார்த்தைகள், வாழ்வை அழிக்கும் வார்த்தைகள். மரியாதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வாழ்வை அழிக்கும் வார்த்தை. யாருக்கு வாழ்வை அளித்தது? இயேசுவுக்கு வாழ்வை அளித்தது. எப்படி வாழ்வை அளித்தது? எப்படி வாழ்வை அளித்தது? மரியாள் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவு என்று சொன்ன விசுவாச வார்த்தையின் மூலமாய் வார்த்தையாகிய கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட மரியாளுடைய வார்த்தை அவசியமாயிருந்தது. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாயிருந்தால் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படும். இந்த வசனங்களை எல்லாம் கத்தி கத்தி பேசுவது எளிது. எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் நான் எவ்வளவாய் விசுவாசத்திலே வார்த்தைகளை பேசுகிறேன் என்று என்னை நீங்கள் அளவிட முடியும். ஆகவே விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு மரியாளுடைய விசுவாசமே அடிப்படையாயிருந்தது. ஆகவே மரியாள் கணத்துக்குரிய ஒரு தாயானவர்கள். மரியாள் யார்? கணத்துக்குரிய ஒரு தாய். ஆனா வணக்கத்துக்குரிய தாய் அல்ல. வணங்கப்பட வேண்டியவர் வணக்கத்துக்குரிய தாய் மூலமே வெளிப்பட்டார். ஆகவே மரியாள் வணக்கத்துக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். ஆகவே தாய் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய தாய்மொழி எது? ஆங்கிலத்தில் என்ன? Which is your mother tongue? Mother tongue, mother language. அடுத்தபடியாக கேள்வி என்ன? Which is your mother land? Mother tongue, mother land. அதனால நீங்க வெளிநாடுகளுக்கு பிரயாணமானால் உங்களை பார்த்த உடனேயே தெரியும் இந்தியன் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் கேட்பார்கள், which is your mother language? which is your motherland? இந்த நாட்களிலே எலக்ட்ரானிக்கிலே ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு டிவைஸிலே, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் ஒரு முக்கியமான பகுதியில் ஒன்று மதர் போர்டு. யாருக்கெல்லாம் தெரியும் மதர் போர்டு? அப்ப மதர் ரொம்ப முக்கியம், அம்மா ரொம்ப முக்கியம். அம்மா இல்லாமல் உலகம் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து அப்படியே ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து விடவில்லை. புராணத்தில் ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி நித்திரையா இருக்கிறார்கள். இருவருக்கும் ஒரு சொப்பனம். நீ அந்த ஊர் வெளியிலே அந்த பீடத்திலே அந்த மரத்தடியிலே ஒரு குழந்தை இருக்கிறது, அதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி கனவுலே ஒருவன் சொல்லுவானா, போய் எடுத்துக்கொள்வார்களாம். இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் வரவே மாட்டார். அவர் முறையாக மாம்சத்தில் வெளிப்படுவதற்கே ஒரு ஸ்திரீயானவள் தேவைப்பட்டாள். அந்த ஸ்திரீ மரியாள். அந்த ஸ்திரீ விசுவாசம் உள்ளவள். அந்த ஸ்திரீ கன்னிகை. அந்த ஸ்திரீ தேவபக்தி உள்ளவள். ஆகவே இயேசு கிறிஸ்து எதையுமே முறையாகத்தான் செயலாற்றுவார், எதையுமே முறையாகத்தான் செயல்படுத்துவார். அதனால லாட்ரி வாங்கினா அதில் பணம் வந்துன்னு சொன்னால் அது அவர் கர்த்தர் தரமாட்டார். சில பேர் என்ன சொல்லுவாங்க,
லாட்டரி சீட்டை வாங்கிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து, இது லட்சம் விழுந்தா நான் உங்களுக்கு தசமாக தரேன், நீங்கள் எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான விஷயம். லாட்டரி சீட்டு மூலமாலாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா அது பிசாசின் தந்திரம். சில பேர் என்ன செய்கிறாங்க, பணத்தை நீங்கள் பர்ஸில் திறந்து பாருங்கள், உங்கள் பணம் 10 பங்கு பெரிய இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மேஜிக்கெல்லாம் இன்னைக்கு சபைகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து எதையுமே முறையாக செயலாற்றுகிற தெய்வம். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எதையுமே முறையாக செயலாற்றுகிற தெய்வம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம், தேவன் அவரை அனுப்பினார். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம், தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனம், கர்த்தர் வானத்திலிருந்து வந்தார். எங்க இருந்து வந்தார்? வானத்திலிருந்து வந்தார். பிறந்தார், கொடுக்கப்பட்டார், அனுப்பினார், வெளிப்பட்டார், வந்தார். தொடர்ந்து ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். எப்படிப்பட்டவர்? ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தின் மைய பகுதி, ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துடைய சொந்த ஜனங்கள் அல்லாதவரிடத்திலும் அவர் என்ன செய்தார்? பிரசங்கிக்கப்பட்டார். இன்றைக்கும் பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். வரல சொல்லாமா? முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட தெய்வம் இயேசு. வரல சொல்லுங்கள். இந்த ரீஜனல் வைஸெல்லாம் சில தெய்வங்களை வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற காட் அமெரிக்காவில் இருக்க மாட்டார், அமெரிக்காவில் இருக்கிற காட் ஆஸ்திரேலியா இருக்க மாட்டார். தெரியுமா? சைனாவில் இருக்கிறவர் இந்தியாவில் இருக்க மாட்டார், இந்தியாவில் இருக்க ஸ்ரீலங்காவில் இருக்க மாட்டார். ரீஜனல் வைஸ் தான். இப்போ நம்ம ஏரியாவில் ஃபேமஸ் எது சொல்லுங்க? நிறைய ரீஜனல் வைஸ் எல்லாம் கடவுள் இருக்காங்க. நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? இன்டர்நேஷனல் காட். யாருக்கும் மகிழ்ச்சி இல்லையோ? உலகத்திலே விசுவாசிக்கப்பட்ட கடவுள். நீங்க இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் எந்த மூலையிலும் அறிந்து கொள்ளலாம். எந்த நாட்டுக்கு போனாலும் தேவாலயத்தை பார்க்க முடியும். அங்கே இயேசுவை நீங்கள் தொழுது கொள்ள முடியும். ஆகவே கடைசியாக அவர் என்ன செய்யப்பட்டார்? வசனத்தை வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தின் கடைசி பகுதி, மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா என்று சொன்னால், நீங்கள் பிறந்தீர்கள், நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள், நீங்கள் தேவனாலே வந்தீர்கள், நீங்கள் மாம்சத்திலே வெளிப்பட்டீர்கள், நீங்கள் ஆவியிலே நீதியுள்ளவர்களாய் விளங்கப்பட்டால், தேவதூதர்களுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்பட்டால், புறஜாதிகளிடத்தில் உங்களுடைய பெயர் பிரசங்கிக்கப்பட்டால், நீங்கள் இந்த உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டால், ஒரு அல்ல சொல்லாமா? இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசிக்கிறார்களோ அதே மாதிரி உங்களையும் விசுவாசிக்கத்தக்கதாக நீங்கள் ஆவியிலே நீதி உள்ளவர்களாய் விளங்கப்பட்டால், நீங்கள் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். குறுக்கு வழியே கிடையாது. ஆகவே 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. அது என்ன மேன்மை என்று சொன்னால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற விசுவாசம். ஒரு அல்ல சொல்லுங்கள். அடிக்கடி ஒரு வசனத்தை நினைப்பேன். ரோமர் 3வது அதிகாரம் 3வது வசனம், சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? சிலர் விசுவாசிக்கிறார்கள், சிலர் விசுவாசிக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்ததை. அப்போ சிலர் விசுவாசித்தாலும் என்ன, விசுவாசியாமற் போனாலும் என்ன, தேவனுடைய உண்மை அவமாகுமா? அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? தேவனுடைய உண்மையை அவருடைய அவிசுவாசம் ஒரு காலம்
அவமாக்காது. இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். ஆகவே தேவ பக்தியில் இருக்கிற நீங்கள் விசுவாசத்தின் நிலையை, விசுவாசத்தின் அளவை நீங்கள் அளந்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். லூக்கா 1வது அதிகாரம் 45வது வசனத்திலே எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்லுகிறார்கள், விசுவாசித்தவளே பாக்கியவதி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மரியாள் தேவதூதன் சொன்ன வார்த்தை விசுவாசித்த தேவ பிள்ளை என்று எலிசபெத் அறிந்திருந்தார். தேவதூதன் சொன்ன வார்த்தையை மரியாள் விசுவாசித்தார்கள். மரியாளுக்குள் ஆண்டவர் வந்திருக்கிறார். சிருஷ்டிக்குள் சிருஷ்டிகர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உருவாகி கொண்டிருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் வெளிப்படுவார் என்ற வெளிப்பாடு எலிசபெத்துக்கு இருந்தது. ஆகவே எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறது எப்படி? விசுவாசித்தவளே பாக்கியவதி. அது என்ன பாக்கியம் என்று கேட்டால், அன்று தொடங்கி இன்று வரையிலும் மரியாளை குறித்து நாம் பேசுகிறோம். மரியாளுடைய விசுவாசத்தை நாம் உணர்ந்து பார்க்கிறோம், சிந்திக்கிறோம். அதே போல இந்த உலகத்தின் முடிவு வரையும் என்றென்றைக்குமே பாக்கியவதியாக இருக்க போகிறவர்கள் யார் என்று சொன்னால் மரியாள். அதே போல யாரெல்லாம் விசுவாச வாழ்வு வாழுகிறார்களோ அவர்கள் என்றென்றைக்குமே பாக்கியவான்களாக இருப்பார்கள். நல்ல சொல்லாமா? தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். விசுவாசிங்கள். ஏன் அதை விசுவாசிக்க வேணும்? அநேகர் விசுவாசிப்பதில்லை. சிலர் விசுவாசித்தாலும் என்ன, விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவளுடைய விசுவாசம் தேவாதி தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? ரோமர் 3:3. ஆகவே உங்களுடைய விசுவாச வாழ்வு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த விசுவாசத்தில் அநேக வியாக்கியானங்கள் இருக்கிறது, கவனிக்கலாமா? விசுவாசத்தை குறித்து அநேக வியாக்கியானங்கள் இருக்கிறது. ஆனால் விசுவாசத்திலே மேன்மையான ஒரு வியாக்கியானம் என்ன என்று கேட்டால், தனிப்பட்ட அவனவனுடைய விசுவாசம் முக்கியம். சிலர் அடுத்தவங்களுடைய விசுவாசத்தில் என் லைஃப் ஓடுன்னு நினைக்காங்க. அடுத்தவங்களுடைய விசுவாசத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்படலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. உங்களுடைய தனிப்பட்ட விசுவாச அளவின்படியே நீங்கள் பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள். ஆகவே விசுவாசித்தவளே பாக்கியவதி. யாரோ ஜெபம் பண்ணுவாங்க எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னா அது பொய். மரியாள் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை, யாருடைய உதவியை நாடவில்லை. தேவதூதன் சொன்ன உடனே அப்படியே விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசித்த மரியாளே பாக்கியவதியாய் காணப்படுகிறார்கள். ஆகவே விசுவாசமே மேன்மையானது. வேதத்தின் சாரமே விசுவாசம். எதற்காக சபை கொடுக்கிறோம்? எதற்காக பிரசங்கிக்கிறோம்? எதற்காக உபதேசிக்கிறோம்? எதற்காக வசனங்களை வலியுறுத்துகிறோம்? எல்லா செயல்களுமே மனிதனுக்குள்ளாக கர்த்தராகிய இயேசுவை பற்றி விசுவாசம் வளர வேண்டும் என்பதற்காக, மனிதனுக்குள்ளாக தேவ பக்திக்குரிய ரகசியமாகிய விசுவாசம் வளர வேண்டும் என்பதற்காகவே வேத வசனங்களை பிரசங்கிக்கிறோம். ஆகவே இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவிசுவாசியாயிராதே, அற்ப விசுவாசிகளே. அப்ப வேதத்தின் சாரமே விசுவாசம். வேதத்தின் அழகு விசுவாசம். இயற்பியலின் அடிப்படை அழகு சக்கரம், இயற்பியல் பௌதிகம். வேதியியலின் அடிப்படை அழகு நெருப்பு, ஃபயர் இல்லாம வேதியியல் கெமிஸ்ட்ரியே கிடையாது. உயிரியலின் பயாலஜியின் அடிப்படை அழகு செல்கள். வேதத்தின் அடிப்படை அழகு விசுவாசமே இல்லாமல் வேறொன்றுமே இல்லை. வேத அறிவு விசுவாசமாகாது. முழு வேதாகமத்தையும் கற்றிருந்தாலும் அந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த வசனம் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே அந்த வார்த்தையாகிய வசனமாகிய அந்த வேதத்தின் ரகசியம் உங்களிலே வெளிப்படும். ஆகவே நீங்கள் எல்லாம் பாக்கியவான்களாய் மாறுவதற்கு எலிசபெத் சொன்ன வார்த்தை
லூக்கா 1:45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, இதுவே தேவ பக்திக்குரிய ரகசியம். அல்லேலூயா. அதனால என்னத்தான் சொன்னாலும் எனக்கு விசுவாசமே வரமாட்டுக்கு என்று சொன்னால் ரோமர் 12:1 ஓடுங்க. அங்க ஓடி என்ன செய்யணும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். யாரும் கூட வருவாங்களா? யாரும் வர மாட்டாங்க. மரியாளோட யார் வந்தாங்க? யாருமே வரல. மரியாள் பாக்கியவதியாய் காணப்பட காரணம் தேவதூதன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து, தேவதூதன் சொன்ன வரலாற்று சம்பவத்தை விசுவாசித்து, உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்து, அவளுக்கு 6வது மாதம் என்று சொன்ன எலிசபெத்து தேவதூதன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்த எலிசபெத்து பூரண நம்பிக்கை அடையும்படியாய் விசுவாசித்த மரியாள் பூரண நம்பிக்கை அடையும்படியாய் எலிசபெத்தை தேடி ஓடுகிறார்கள். எலிசபெத் மரியாளை கண்டவுடனே, விசுவாசித்தவளே பாக்கியவதி, என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வந்தது எவ்வளவு ஆசீர்வாதம் என்று சொன்னார்கள். சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். எப்படி தெரியும்? தேவதூதன் மரியாளிடத்தில் சொன்னதும் அந்த சம்பவங்களையும் எலிசபெத் எப்படி அறிந்தார்கள்? தேவ பக்திக்குரியவர்கள் தான் தேவ பக்திக்குரியவர்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவபக்தி உள்ளவர்களை கொண்டே நாம் இந்த உலகத்திலே அற்புதங்களை அதிசயங்களை காண முடியாது. தேவ பக்திக்குரியவர்கள் தேவ பக்திக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற விசுவாசமே இயேசு உங்களிலே வெளிப்பட அவசியமாக இருக்கிறது. சரி, இயேசு ஏன் வெளிப்பட வேண்டும்? இயேசு ஏன் வெளிப்பட வேண்டும்? இயேசு ஏன் வெளிப்பட வேண்டும் என்பதற்கு 1 யோவான் 3:8 பிற்பகுதி சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 327 பக்கம் 1 யோவான் 3:8 பிற்பகுதி, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். எல்லாருமே சொல்லலாமா? தேவகுமாரன் எதுக்காக வெளிப்பட்டார்? பிசாசு எங்கே இருக்கிறான் சொல்லுங்க. பிசாசு இங்கே இருக்கிறான். நமக்குள்ள சில பேருக்குள்ள பிசாசு இருக்கிறான். பிரசங்கம் பண்ணும்போது ஓடிடுவான், மற்ற நேரம் உள்ள உட்காந்துக்குவான். பிசாசின் கிரியைகளை கவனிக்கணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொன்னால், சிலருக்கு பிசாசின் பிடி இருக்கும். அவங்க ஜெபம் பண்ண போன உடனே விலகிறோம், நல்லா இருப்பாங்க. மறுபடியும் நம்ம அந்த உடனே உள்ள வாசம் பண்ணுவோம். இதெல்லாம் உண்மை சான்றுகள். உடம்புக்கு சரியில்லை, உடம்பெல்லாம் எரியுது, எதையோ கனமாக சுமக்கிற மாதிரி இருக்கு, முறிக்குதுன்னு சொல்லி அவங்க டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்குது, ஒரு குழப்பம் இல்லை என்று சொல்லுவார்கள். டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னோன்னே அது விலகிரும். மறுபடியும் டாக்டர் வீட்டுக்கு திரும்பும்போது உள்ளே வந்துடும். மறுபடியும் பாடாக படுத்தும். பாஸ்டர் ஜெபம் பண்ண உடனே விலகிரும். மறுபடியும் உள்ளே தங்கும். பிசாசு எங்கேயே இல்லை. பிசாசு யார் சொல்லுங்க? பிசாசு யாரு? தேவ தூதன். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவ தூதன். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மேன்மையான குணமே என்ன என்று சொன்னால், அவர் எதையுமே அழிக்க மாட்டார், அதனுடைய கிரியையைத்தான் அழிப்பார். இப்பொழுது வசனத்தை நன்றாக கவனிங்கள். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசை அழிக்கும்படிக்கல்ல. இது தெரியாத சில பிரசங்கிமார் ரொம்ப பந்தாவ சொல்றது, உன்னை நான் அழிக்கிறேன், உன்னை நான் அக்கினிக்கு இரையாக்குகிறேன், பாதாளத்துக்கு போ, உன்னை நான் சுட்டரிக்கிறேன் சொல்லுவாங்க. இயேசுவே அப்படி சொன்னது கிடையாது, தெரியுமா? பிசாசு அவர் அழிக்காத காரணம், பிசாசு தேவ தூதனாக அவரால் உண்டாக்கப்பட்டவன்.
இந்த உலக சிருஷ்டிப்புக்கு முன்னதாக, சகல சிருஷ்டிகளுக்கு முன்னதாக தேவனாகிய கர்த்தர் முதலாக சிருஷ்டித்தது தேவ தூதர்களை. தேவ தூதர்களை 5 வகுப்புகள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவன் தான் லூசிபர் என்று விழுந்து போன தேவ தூதன். அவன் தான் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எப்போதும் செயலாற்றுகிற பிசாசானவன், பொல்லாதவன், சாத்தான், சைத்தான், தீய குணமுடையவன். பிசாசானவர் அழிக்க மாட்டார், பிசாசுடைய கிரியைகளைத்தான் அவர் அழிப்பார். ஆகவே மனிதனுக்குள்ளாக பிசாசுடைய சுபாவம் இருந்தால் அந்த சுபாவத்தை, அந்த கிரியையை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். யாருக்கெல்லாம் சந்தோஷம்? இப்ப சிலர் சொல்லுவாங்கல்ல, முன்னாடி மாதிரி கிடையாது, அவங்க குணமே மாறிடுச்சு, ஆரோக்கியமா இருக்கிறது. எப்படி இருக்கிறது சொல்லுங்க? பழைய முரட்டு குணம் இல்லை, பழைய மாதிரி அவங்க பொய் சொல்றதெல்லாம் கிடையாது, அவங்க உண்மையா இருக்காங்க, அன்பா இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்தது? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். சரி, பிசாசின் சுபாவத்திலே பிரதான சுபாவம் என்ன? பிசாசின் கிரியையிலே பிரதானமான கிரியை என்ன? இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். யாருக்கெல்லாம் விருப்பம்? பிசாசின் கிரியிலே பிரதானமான கிரியை என்ன என்று சொல்லி இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு வாஞ்சை? ஒருத்தருக்கு இல்லையோ? எனக்குள்ள பிசாசு கிரியை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான், நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு எதுக்கு வாஞ்சையா? எப்படி சொல்லுங்க? யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம், வசனத்தின் பிற்பகுதி, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். நாம் யாரால் உண்டானவர்கள்? மெய்யாகிய பிதாவாகிய தேவனால் உண்டானவர்கள். அவர் மெய்யானவர், இவன் பொய்யானவன். அப்ப யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ அவங்களே என்ன சொல்றாங்க? ஏதோ பிசாசு, அது பொய் சொல்லிட்டு தான் அலையும். சொல்றாங்களா சொல்லலையா? மனிதன் அழகானவன், அங்கீகரிக்கப்படக்கூடியவன், அவனுடைய சுபாவம் பிசாசின் சுபாவம். அதை அழிக்கும்படிக்கே, அந்த கிரியையை அழிக்கும்படிக்கே குமாரன் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்போ இயேசு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனுடையவர்கள். அந்த ஜனங்களை பார்த்து தைரியமா இயேசு சொன்னார். இயேசு தான் சிலுவைக்கு போவதற்கான வழிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த வழிகளில் ஒன்றுதான் நீங்களெல்லாம் பிசாசின் பிள்ளைகள் என்று சொன்னார். அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? இப்போ நம்ம வீட்டில் தெருவில் போய் வாசல் நின்றுட்டு போற ஜனங்களெல்லாம் பார்த்து நீங்களெல்லாம் பிசாசின் பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இயேசு சொன்னார், நீங்களெல்லாம் பிசாசின் பிள்ளைகள். ஆனா இவர் அந்த பிசாசை அழிக்க வரவில்லை, பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார். சரி, பிசாசின் கிரியெல்லாம் அழிஞ்சிருச்சா? பிரதானமானது பொய் தான். பொய் சொல்லாம வாழ்றவங்க யாரும் நம்ம இருக்கோமா? பாருங்க, மெய் பொய். மெய் என்றால் என்ன? மெய் என்றால் என்ன? உண்மை, சத்தியம், நிஜம், சரீரமாகி இந்த உடல். மெய்க்குள்ளே பொய் இருக்கிறது. அந்த பொய்யாகிய பிசாசானவன் மெய்யாகி இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறான். இருந்து கொண்டு அவன் கிரியை நடப்பிக்கிறபடினாலே அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனாய் கர்த்தர் மாமிசத்திலே மெய்யிலே மெய்யான தேவனாக வெளிப்பட்டார். வெளிப்பட்டாரா இல்லையா? அப்ப இன்றைக்கு மெய்யாகி இந்த உடம்பிலே, மெய்யாகி இந்த சரீரத்திலே, மெய்யாகி இந்த மாம்சத்திலே பொய் வாசம் பண்ணுகிறபடினாலே இந்த பொய்யாகி பிசாசானவனை அழிக்கும்படிக்கு மெய்யான தெய்வனாகிய இயேசு கிறிஸ்து இந்த மெய்யாகிய சரீரத்திலே வெளிப்பட்டார். யாருக்கெல்லாம் புரியுது? எனக்கு புரியலன்னு சொல்றவங்க வரல சொல்லுங்க. புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? அப்ப எல்லாருமே ஒரு சத்தம் வரல சொல்லாமா?
காணாது. நிறைய பேர் கையை தூக்குறது இல்லை. எல்லாருமா சொல்லலாம். ஆகவே கவனியுங்கள், மெய்க்கு எப்படி பவர் இருக்கோ அதே மாதிரி பொய்க்கும் பவர் இருக்கு. யாருக்கெல்லாம் புரியும்? மெய்க்கு எப்படி பவர் இருக்கோ அதே மாதிரி பொய்க்கும் பவர் இருக்கு. ஒரு பொய்யை மாறி 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 சொன்னீங்கன்னா அது மெய்யாயிரும். சொல்றவனுக்கு தெரியும் நான் பொய் சொல்றேன்னு சொல்லி அந்த சொல்லுகிறவனே மறுபடியும் மறுபடியும் பொய்யை சொன்னால் அவனே அதை நம்புவான். இது மெய் போல தெரிகிறது என்று சொல்லி. இதெல்லாம் மனிதனுடைய சுபாவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தன்மைகள். அதான் சிலவே சொல்லுவாங்க, ஒரு பொய்யை மாறி மாறி சொல்லிட்டு அது மெய்யாயிரும். உண்மையாயிருமா? நீ பொய் சொல்ல எனக்கு தெரியும் அப்படிமாங்க. அதே வேளையிலே நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே உங்களை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லலைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு மெய்க்கும் பொய்க்கும் ஏதாவது ஒரு வார்த்தை சாப்பிட்டு போங்கன்னு சொல்லலை பாரு, அது பொய். ஆனால் மெய்யாகும், அந்த நிகழ்வு மெய்யாகும். அப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, சாப்பிட்டு போறீங்களா, மெய்க்கும் பொய்க்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. இவெல்லாம் என்ன? யாருக்கெல்லாம் இது நினைவுக்கு வருகிறது? இது உண்மை என்று ஒத்துக்கொள்ளப் போகிறீர்கள். அதே வேளையில் பொய் சொல்ல வேண்டிய இடமும் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? உங்கள் வீட்டில் சாப்பிட ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதாவது சாப்பிட்டு போங்க அப்படிம்பீங்க. அப்போ கொடுங்க அப்படின்னு சாப்பிட்டு உட்காந்துட்டாங்க, என்ன செய்வீங்க? ஒன்றுமே இல்லை. நீங்கள் மெய்க்கும் பொய்க்கும் உபசார வார்த்தை, உபசரணை சொல்லும்படிக்கு உபசரணை வார்த்தையாக சாப்பிட்டு போங்களே ஏதாவது அப்படி சொன்ன உடனே கொடுங்க சாப்பிட்றேன்னு உட்காந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க பொய் சொன்னது வெளிப்பட்டு போகும். அப்போ என்ன விளக்கம் என்ன? அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன சொல்லணும்? இல்லை, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் பசியாக தான் இருப்பீங்க. பொய் அவசியமா இல்லையா? இன்னும் நீங்கள் விளங்கிக்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும்போது வார்டு கவுன்சிலர்கள் வரிசையாக வருவாங்க. ஒருத்தர் வருவார், ஐயா வணக்கம், உங்கள் விசுவாசிக்கிட்டான்னு சொல்லி எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். அப்படியா, என்ன சின்னம்? இந்த இருக்கு நோட்டீஸ், சரியா போட சொல்லிடுவோம். அடுத்த 2 நாள் கழிச்சு இன்னொருத்தர் வருவார். அவர் ஐயா உங்கள் விசுவாசிக்கிட்டான்னு சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். சொல்லிடுவோம், போட்டுருவோம். இல்லை, நான் அவர்கிட்ட நோட்டீஸ் வாங்கிட்டேன், என் விசுவாசிகளை அவருக்கே ஓட்டு போட சொல்ல போகிறேன், உமக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? மருத்துவமனைக்கு போகிறீங்க, அவரை பார்த்தா தெரியுது அவர் நாளைக்கு நேரம் இருக்க மாட்டாருண்டு. புரியுமா? மருத்துவமனைக்கு செல்லுகிறீர்கள் நோயாளியை விசாரிக்க, ஜெபிக்க. நீங்க போய் பார்த்த உடனே தெரியுது நாளைக்கு நேரம் அவர் உயிரோட இருக்க மாட்டார் என்று சொல்லி. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுக்கும் கவலைப்படாத, நீ சுகமாயிருவ, நீ நல்லா இருக்க. இது அத்தனையும் பொய்யா இல்லையா? இப்ப பொய் சொல்லாம ஆள முடியுமா? ஆனால் என்ன பொய் தெரியுமா? நீங்க தேவ தூதர்களை போல ஆவீர்கள்னு ஒரு பொய் சொன்னா அந்த பொய்னாலதான் வீழ்ச்சியே உண்டானது. அதை அவள் விசுவாசித்தாள். ஆகவே தேவ பக்திக்குரிய ரகசியமான என்ன என்று கேட்டால், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதன்படியே ஆவீர்கள். நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தை விசுவாசியுங்கள், வசனத்தை விசுவாசியுங்கள். எல்லோரும் சொல்றதை விசுவாசியாதிருங்கள். 1 தீமோத்தேயுவிலே 1வது அதிகாரத்திலே அற்புதமான ஒரு புத்தகம் இந்த 1 தீமோத்தேயு. ஏனென்று கேட்டால் இதில் விசுவாசத்தை குறித்து 10 முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 1 அதிகாரத்தின் 2வது வசனம் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறது. தீமோத்தேயு எப்படிப்பட்டவன்? விசுவாசத்தில் உத்தம குமாரன். 3வது வசனம் வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கும் ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. புரியுதா? தீமோத்தேயு எப்படிப்பட்டவர்? விசுவாசத்தில் உத்தம குமாரன். அப்ப அவர் உபதேசங்களை போதிக்கும்படியாக விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லாத கட்டுக்கதைகளை பிரசங்கித்தால் அது பொய். இந்த பொய்யை அழிக்கும்படிக்கு நீங்க இன்றைக்கு தயவு செய்து இந்த 1 தீமோத்தேயு நிருபத்திலே 6 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 6 அதிகாரத்தையும் நீங்கள் இன்றைக்கு வாசித்து பாருங்கள். அற்புதமான ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்.
அதிலே ஒன்று பிரதானமான வசனம் என்ன என்று கேட்டால் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நீங்கள் விசுவாசமா இருக்கையிலே கட்டுக்கதைகளை சொல்லுவார்கள், பொய் சொப்பனங்களை சொல்லுவார்கள், தேவையில்லாத ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அப்போது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம், ஆவியான தேவன் வெளிப்படையாய் சொல்லுகிறார், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட இயேசு. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார், மனச்சாட்சியில சூடுண்ட பொய்யர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு. எல்லாம் கவனிங்க, எல்லாரும் பிரசங்கத்தையும் நீங்க கேட்கலாம், நல்லதுதான், தடையேதும் இல்லை. ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விலகச் செய்யும்படியான பிரசங்கங்களை நீங்கள் கேட்கக்கூடாது. புரியுமா? மனிதன் எதையும் இழக்கலாம், ஆனால் தைரியத்தை இழக்கக்கூடாது என்று சொல்லி தமிழில் ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது. ஏன்? வெளிப்படையாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் சொல்லுகிறார், பிற்காலங்களிலே மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் வருவார்கள். ஆகவே ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், வேத அறிவு விசுவாசமாகாது. சிலருக்கு வேத புத்தகத்தை வாசிக்க தெரியாது, வேத வசனங்களை மனதில் இருத்த தெரியாது, பிரசங்கம் என்ன என்று கேட்டால் திரும்ப சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட விசுவாச பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசம் பெரியது. கவனிக்கீங்களா? அதிகப்படியா வேதத்தை வாசிச்சு வாசிச்சு அந்த வேத வசனத்தை திருச்சி பிரசங்கிக்கிற பொய்யான உபதேசங்கள் உண்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்ய வேணும்? உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்படியான வார்த்தைகளை கேட்க வேணும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 284வது பக்கம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. அன்று கிரியை செய்த அந்த ரகசியம் இன்றைக்கும் கிரியை செய்கிறது. தேவ பக்திக்குரிய ரகசியமானது பாதிக்கப்படும்படியாய், தேவ பக்திக்குரிய ரகசியமாக விசுவாசம் விலகி போகும்படியாய் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது என்று சொல்லி அப்பொழுதே சொல்லி இருப்பார்களே. ஆனால் இன்றைக்கு அந்த அக்கிரமத்தின் ரகசியம் அதிகமாய் கிரியை செய்யும். இந்த பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் உங்களிலே மீண்டும் வெளிப்படுவாராக. அக்கிரமத்தின் ரகசியம். ஆகவே 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தின் 11வது வசனம், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. தேவனாகிய கர்த்தர் மெய்யாக உங்களை ரட்சித்தார், ஆனால் நீங்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக அவர் கொடிய வஞ்சகத்தை தேவன் உங்களுக்குள் அனுப்புவார். இதையும் அவர் செய்வார். நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை விட்டு வழி விலகி போனால் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். ஏன் என்று கேட்டால், அவர் உங்களுக்குள்ளாக வெளிப்பட்டிருக்கையிலே அவரை விசுவாசிக்காமல் உங்களுக்கு வெளியே சொல்லப்படுகிற பொய்யான மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்காதிருங்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போகாதிருங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஆகவே சங்கீதம் 78:2, பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். சங்கீதம் 78:35வது வசனம், தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். இன்றைக்கு நான் அப்படித்தான் நினைவு கூறுகிறோம். சங்கீதம் 78:35வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். இன்றைக்கும் நான் நினைவு கூறுகிறேன். ஆனாலும் 36வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினாலே அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். எப்படி? கவனிக்கீங்களா? தங்கள் வாயினாலே இச்சகம் பேசுதல் என்று சொன்னால்
flattered. ஆங்கில வார்த்தை இச்சகம் என்று சொன்னால் flattered, FLATTERD, flattered. அந்த flattered என்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அகராதி என்ன சொல்லுங்க? முகஸ்துதி. இச்சகம் பேசினார்கள். அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசினார்கள். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மையப்படுத்துகிறேன், உம்மை போல தேவன் இல்லை, நீர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், என்னை நடத்துகிறவர், தாங்குகிறவர், தப்புவிக்கிற உன்னதமான உயர்ந்தவர் என்று சொல்லி வாயினால் அவரிடத்தில் இச்சகம் பேசி தங்கள் நாவினாலே அவரிடத்தில் பொய் சொல்லுகிறார்கள். Flattered. இச்சகம் பேசுகிறவர்கள், முகஸ்துதி செய்கிறவர்கள். ஆனபடியினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஏசாயா 57:12 உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. இட்ஸ் யூஸ்லெஸ் டு யூ. அப்ப இன்றைக்கு நம்முடைய கிரியைகளை அவர் வெளிப்படுத்துவாரேயானால் அது நமக்கு உதவுமா? வெளிப்பட்டவர், மாம்சத்தில் வெளிப்பட்டவர் நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவார், நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஆகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், பக்தியுண்டு பரிசுத்தம் இல்லை, ஆவியுண்டு அன்பு இல்லை, விசுவாசம் உண்டு கிரியை இல்லை. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நானும் என்றால் உன் நீதியும் உன் கிரியைகளையும் இப்போதே நான் வெளிப்படுத்தினால் அவைகள் உனக்கு உதவுமா? நீங்கள் வாயினாலே அவரை துதிக்கலாம். நீங்கள் அவருக்கு முன்பாக உங்கள் வாயினாலே அவரை துதிக்கலாம், உங்க நாவினாலே அவரிடத்தில் பொய் சொல்லும்படிக்கு உங்களுடைய கிரியைகள் இருக்குமேயானால் கவனிக்கலாமா? கர்த்தர் வெளிப்படுத்துவாரா? நிச்சயமாக வெளிப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 5:10 நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு அங்கு நியாயாதிபதியாய் அமர்ந்திருப்பார். அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளிலே அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் வெளிப்பட வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் என்னிலே வெளிப்படுவாராக. அல்ல சொல்லாமா? ஆமென். பிசாசின் கிரியைகள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? நீதிமொழிகள் 12:17 பழைய ஏற்பாட்டிலே 773 பக்கம். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்தலாமா? சத்திய வாசகன். என்ன வாசகன்? நமக்கு எத்தனை வாசகர்கள் இருக்கிறார்கள்? சப்ஸ்கிரைபர்ஸ். தினத்தந்திக்கு இவ்வளவு வாசகர்கள், தினமலருக்கு ஒரு வாசகர்கள், இந்து நியூஸ் பேப்பருக்கு இவ்வளவு வாசகர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். சத்தியத்தை வாசிக்கிறவன் சத்திய வாசகன். சத்தியம் பிளஸ் வாசகன். சத்திய வாசகன் எப்பொழுதும் நீதியே வெளிப்படுத்துவான். கலாத்தியர் 3:6 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப வேதவசனமாக சத்தியத்தை வாசிக்கிறவன் எப்பொழுது விசுவாசத்தையே வெளிப்படுத்துவான். அவன் பொய் உபதேசங்களுக்கு அகப்படாமல் தப்பிக்கொள்ளுவான். எல்லா பாஸ்டருமே சத்தியத்தை பேசுறாங்கன்னு நம்ப முடியாது. கற்பனை பேசுவாங்க, கட்டுக்கதை பேசுவாங்க, ஒரு கண்ணீர் வடிக்கிற சம்பவத்தை பேசுவாங்க. இதெல்லாம் விசுவாசத்தை வளர்க்காது. சத்திய வாசகனாய் நீங்கள் மாற வேணும். சத்திய வாசகியாய் நீங்கள் மாற வேணும். வேத வசனத்தை வாசிக்க வேணும். இன்றைக்கு 1 தீமோத்தேயு 2 3 16 சொல்லுகிறது, தேவ பக்திக்குரிய ரகசியத்தை நீங்கள் உடையவர்களாய் மாறும்படிக்கு, மகா மேன்மையான விசுவாசத்தை உடையவர்களாய் மாறும்படிக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்? சத்திய வாசகர்களாய் சத்திய வாசகிகளாய் மாறுவீர்களேயானால் உங்களிடம் இருந்து எப்போது விசுவாசம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சத்திய வாசகன். விசுவாசிகளை பார்த்து இனிமே நான் என்ன சொல்ல போகிறேன்? இவர் ஒரு நல்ல சத்திய வாசகன். வேதத்தை வாசிக்கிறவர், சத்தியத்தை வாசிக்கிற சத்திய வாசகன். இவர்கள் ஒரு நல்ல சத்திய வாசகி. வேதத்தை வாசிக்கிற சத்திய வாசகி, சத்தியத்தை வாசிக்கிற வாசகி, சத்திய வாசகி. இவர்களிலே இருந்து எப்போது நீதி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் காரணம் என்ன? வார்த்தையை மாம்சமானது, மாம்சம் வெளிப்பட்டது,
அந்த வார்த்தையாகிய கடவுள் கொடுத்த வார்த்தையாகிய வேதாகமம் சத்தியமாயிருக்கிறது. அந்த சத்தியத்தை வாசிக்கிறவர்கள் எப்போது விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறபடினாலே அவர்களிலே இருந்து விசுவாசம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! லூக்கா, மன்னித்துக் கொள்ளுங்கள், மத்தேயு 1:19 அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் என்ன செய்தார்? ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தால். இதுதான் ஒரு நீதிமானுடைய சத்திய வாசகனுடைய சுபாவம். நல்லா கவனிங்க. நீங்கள் எதை செய்தாலும் தேவ பக்திக்குரிய ரகசியத்தை உடையவர்களாக இருந்து அக்கிரமத்தின் ரகசியத்தை அழித்து நீதிமானாக இருந்து தேவ சாயலை உடையவர்களாக இருப்பது என்ன என்று கேட்டால் யாரை அவமானப்படுத்தாமல். சொல்லுங்க. யோசேப்பு என்ற நீதிமான் எப்படிப்பட்டவன்? மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாதவன். மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாதவன். ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் மரியாளை தள்ளிவிட எப்படி இருந்தார்? யோசனையா இருந்தார். நடந்தது என்ன? தேவ தூதன் சொப்பனத்திலே தோன்றி மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளத்தில் உட்பவித்திருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அல்லேலூயா. ஆகவே பிலாத்துடைய மனைவி சொல்லுகிறார்கள், நான் இரவிலே சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன், அந்த நீதிமானை நீர் ஒன்றும் செய்யாதபடிக்கு. கவனிக்கலாமா? அப்ப சத்தியவாசகி பிலாத்துவின் மனைவி, சத்தியவாசகன் மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு, அவள் நீதிமான்களா இருந்தபடியினாலே அவர்கள் மூலமாய் தேவ நீதி வெளிப்பட்டது. அவசியம் என்ன? அவன் நீதிமான். அந்த நீதிமான் எப்படிப்பட்டவன்? சத்தியவாசகன். ஆகவே மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை தள்ளிவிட ரகசியமாயிருந்தான் என்ற தேவ ரகசியமாகிய விசுவாசமாகிய சத்தியமாகிய வேத வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ளாக வாசம் பண்ணட்டும். ஏன் என்று கேட்டால் அக்கிரமத்தின் ரகசியங்கள் ஒவ்வொரு நாள் வெளிப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும், வெளிப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. அந்த அக்கிரமத்தின் ரகசியமான கிரியைகளை அழிக்கும்படிக்கு உங்களிலே பிறக்க வேண்டும், வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு விசை. ஆகவே 1 கொரிந்தியர் 11:19 உங்களில் உத்தமார்க்கத்தார் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க வேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. நல்லா கவனிக்கலாமா? யாரெல்லாம் உத்தமர்கள்? உத்தம புருஷனாகிய விசுவாசத்தில் உத்தமனாகிய தீமோத்தேயு, உத்தம புருஷனாகிய சத்திய வாசகனாகிய நீதிமானாகிய யோசேப்பு. ஆனால் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு, என்ன வெளியாகும்படிக்கு? மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு அதை அனுமதிக்கிறார். உங்களிலே உத்தமார்க்கத்தார் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க வேதங்கள் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டியது என்று சொன்னால், மரியாளை மாத்திரம் தொழுது கொள்கிறவர்கள், யெகோவாவை மாத்திரம் தொழுது கொள்கிறவர்கள், பரிசுத்த ஆவி இல்லை என்று சொல்லுகிறவர்கள், முப்பிரி நூலை விசுவாசிக்காதவர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி கிடையாது என்று சொல்லுகிறவர்கள், இன்னும் தங்கள் தங்கள் வழிகளிலே பல்வேறு கோட்பாடுடைய கிறிஸ்தவர்கள், 2000க்கும் மேற்பட்ட மார்க்க வேதங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை ஆசிரிக்க போவது உங்களுடைய விசுவாசமே இல்லாமல் வேறொன்றுமில்லை. அநேக மார்க்க வேதங்கள் உண்டாகலாம், இன்னும் உண்டாகிக் கொண்டே இருக்கும். அந்நாட்களில் தேவபக்திக்குரிய ரகசியமாக விசுவாசம் எல்லாருக்குள்ளாக வாங்கி இருந்தபடினாலே கூத்தாடிகள் கிடையாது சபையிலே. இன்றைக்கு தேவ சபையிலே கூத்தாடிகள் பெறுகிறார்கள், கும்மாளங்கள் போடுகிறார்கள், ஆட்டங்களை ஆடுகிறார்கள், புகைகளை போடுகிறார்கள், விளக்குகளை ஏற்றுகிறார்கள். செய்யக்கூடாதவர்களே செய்துவிட்டு செய்ய வேண்டியவற்றை விட்டு விட்டார்கள். அதான் ஒரு ஐயா சொல்றாரு, பயப்படாதே 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 என்று பிரசங்கித்து அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கூட இழந்து போனான். விசுவாசியுடைய நிலைமை எப்படிப்பட்டது? எப்ப பாரு பயப்படாதே. பயப்பட வேண்டிய விஷயத்திற்கு நீங்கள் பயப்பட்டே ஆக வேண்டும். உங்களுக்குள்ளே மார்க்க வேதம் உண்டாயிருக்கும். ஆனால் நீங்கள் உத்தம மார்க்கத்தாரா? விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்ளும்படியே
மகா மேன்மையுள்ளது. ஆகவே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட தகுதியுடையவர்களாய் காணப்படும்படிக்கு லூக்கா 12:2 சொல்லுகிறது, வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. வெளியாக்கப்படாத என்னைக்கு வெளிப்படும்? வெளியாக்கப்படாத ரகசியம் இல்லை, அறியப்படாத மறைபொருள். வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. 1 கொரிந்தியர் 3:13 அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். சொல்லுங்க. நாளானது அதை விளங்க பண்ணும். அவளுடைய வேலைப்பாடு வெளியாகும். யாருக்கு முன்பாக? மாமிசத்திலே வெளிப்பட்ட இயேசுவுக்கு முன்பாக. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. அவனுடைய வெளிப்பாடு வெளியாகும். நாளானதை விளங்க பண்ணும் என்று சொன்னால் ஓர் நாள் உண்டு, மரணத்துக்கு பின்பாக நேரடியாக நியாய தீர்ப்பு. மரித்ததுக்கு பின்பாக ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. மரணத்துக்கு முன்பாக நேரடியாக நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் கிறிஸ்து நியாயத்துக்கு முன்பாக வெளிப்பட தகுதியுள்ளவர்களாய் காணப்படும்படிக்கு மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை விட்டு விடாதிருங்கள். யாருக்கெல்லாம் புரிகிறது? அப்போ முழு வேதாகமத்தையும் நீங்க வாசித்தாலும், முழு வேதாகமத்தையும் 50 முறைகள் நீங்கள் வாசித்திருந்தாலும், இந்த வசனம் எங்க இருக்கு? தேடித்தான் ஆகணும். இந்த வசனம் அங்க இருக்கா? சந்தேகத்தால் சொல்லத்தான் வேணும். ஆனால் வேத வசனத்தை வாசிக்கிற நீங்கள் இழந்து போகக்கூடாத ஒன்று உண்டென்று சொன்னால், இந்த வேத வார்த்தைகள், இந்த வேத வசனங்கள், பக்கங்கள், அதிகாரங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வரமாட்டேங்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று என் இருதயத்தில் நிற்கிறது. அந்த வார்த்தை தான் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை போதும். இந்த வார்த்தை போதும். கண் பார்வை இல்லை, அவன் எப்படி வேதத்தை வாசிப்பான்? பிரெய்லியிலே வாசிக்கிறான். கண் பார்வை இல்லாதவனுக்கு 10 கண்கள், 10 விரல்களும் அவனுக்கு கண்கள் தான். பிரெய்லியிலே வாசிக்கலாம். காது கேளாதவர் எப்படி வேத வசனத்தை, பிரசங்கத்தை கேட்பார்? வாய் பேச முடியாதவர் எப்படி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி ஒரு தீர்வை பெற்றுக் கொள்வார்? ஆகவே கண் பார்வை இல்லாத, காது செவித்திறன் இல்லாத, வாய் பேச முடியாத நபர் ஒருவர் இருப்பாரேயானால் அவருக்கு வேத வசனங்கள் அவசியம் இல்லை. அவருக்கு தேவை இயேசுவை பற்றிய விசுவாசம். அப்ப இயேசுவை பற்றிய விசுவாசம் என்ன? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் சொஸ்தமடைய வேண்டும் என்று இருக்கிறேன். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். அந்த வார்த்தை போதும். ஆகவே இயேசு கிறிஸ்துவிலே கொண்டு வந்த உடனே அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வையடைய வேண்டும். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இருக்கிறேன்? சொஸ்தமடைய வேண்டும். உன்னை என்னால் சொஸ்தமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இன்டர்வியூல கேள்வி கேட்கிற ஒரு இன்டர்வியூ, சின்ன இன்டர்வியூ. உன்னை என்னால் சொஸ்தமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையின்படி உங்களுக்காக கடவுள். எல்லாரும் எழுந்திரு.